வந்து இவங்க நினைக்கிறாங்க தனக்கான எல்லா நியாயத்தையும் ஹோஸ்ட் வந்து பேசிடுவாரு, இல்லை வந்து ஆடியன்ஸ் கிட்ட தனக்கான எல்லா நியாயத்தையும் சொல்லிடணும் அப்படின்னு. ஆடியன்ஸ் கிட்ட தனக்கான எல்லா நியாயத்தையும் சொல்றது நீங்கள் அந்த 5 டேஸில் கேமரா முன்னாடி தான் சொல்லணும். அதை கான்ஷியஸாக அது வந்து சென்சிட்டிவான விஷயங்களை டச் பண்ணாமல், சென்சிட்டிவான டாப்பிக்கை டச் பண்ணாமல், அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாமல், ஃபிசிக்கல் வயலன்ஸ் இல்லாமல் நீங்கள் சொல்லணும். அதுதான் உங்கள் சாமர்த்தியம் இந்த கேமை பொறுத்த வரைக்கும். அப்போ ஹோஸ்ட் எதுக்கு வருவார் அப்படின்னு கேட்டால், ஹோஸ்ட்டு அந்த ஷோவை தூக்கி நிறுத்துறதுக்கு வருவார். சம்பளம் வாங்கிக்கிட்டு இது பிக் பாஸ் டீமுக்கு ஜால்ரா போடுறதுக்கு வருவார். சம்பளம் வாங்கிக்கிட்டு எந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணணும்னு டீம் சொல்கிறாங்களோ அதை பண்ணுறதுக்கு வருவார். சம்பளம் வாங்கிக்கிட்டு எந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மட்டம் தட்டணும், மக்கள் கிட்ட வந்துட்டு அடி வாங்க வைக்கணும், ஏன்னா டிஆர்பிக்காக. அகைன் திட்டுறதும் சரி பாராட்டுறதும் சரி எல்லாமே இவங்க வந்து டிஆர்பிக்காக ஷோ ஒன்று பண்ணுவாங்கன்னா, அதை ஹோஸ்ட்டை வச்சு பண்ணுவாங்கன்னா, அதை வந்து நம்ம மைண்ட் செட்டில் எப்படி புகுத்துவாங்கன்னா, நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவாக ஹோஸ்ட் அங்கே இருக்காருன்ற மாதிரி நம்ம மைண்ட் செட் பண்ணுவாங்க. நான் இந்த கேள்வியை மக்கள் சார்பாக தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிற இடத்துல அதை வந்து கண்டஸ்டன்ஸ் புரிஞ்சுக்கிட்டு நம்ம இப்போ ஹோஸ்ட்டை என்ன சொன்னாலும் அது மக்களுக்கு போய் ரீச் ஆகும், மக்கள் அவமதிக்கிற மாதிரி ஆகும், மக்களுக்கு நம்ம சொல்கிற விஷயமா போகும், மக்கள் மனசில் இது ரிஜிஸ்டர் ஆகும் அப்படிங்கிற புரிதலோட ஹோஸ்ட்கான விஷயங்களை அங்கே இருக்க கண்டஸ்டன்ஸ் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த கேமோட ஸ்ட்ராட்டஜி. இது சுத்தமாக கமருதீனுக்கு புரியவே இல்லை. கண்டஸ்டன்ஸோட நியாயத்தை எடுத்து பேசுறது ஹோஸ்ட்டுக்கான விஷயம் இல்லை. தங்களை வந்து அந்த 2 நாள் ஷோவில் மக்கள் முன்னாடி எப்படி காட்டிக்கணும், அது ஆப்வியஸாக நடிக்கிறதா கூட இருக்கலாம். கனியக்கா, நான் உங்களுக்கு இன்னொரு பேரும் வச்சிருக்கேங்க, இதில் யாரோ சொன்னால் திட்டுவீங்க, இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிடுறேன். என் மனசில் தோணுது, என்னால் மறைக்க முடியல. நானும் 2-3 வாரமாக சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனால் சொன்னால் எப்படி இருக்குமோ அப்படின்னு. ஆனால் சொல்லிடுறேன். ஊர்கிழவி மாதிரி அவங்க வந்துட்டு நைட்டில் உட்காந்து அவ்வளோ அலப்பறை பண்ணுறாங்க. அப்போ நிறைய பேர் என்ன கமெண்ட்ஸில் திட்டுவீங்க, உனக்கு மட்டும் என்ன நீயும் கிழவி தானே இப்படி பேசுகிறேன்னு கூட வந்துட்டு கனி ஃபேன்ஸ் இருக்கிறவங்களோ இல்லை சபரி ஃபேன்ஸ் இருக்கிறவங்களோ திட்டுவீங்க. நானும் வந்துட்டு என்ன சொல்கிறது, எனக்கான பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நான் சொல்கிறேனே தவிர நான் வந்து ஏஜ் இல்லைன்னா நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிற இடத்துல என்ன அப்படி திட்டுறவங்க அது அவங்க இஷ்டம். அப்படின்னும் போது என்னோட ரிவ்யூஸ் பார்க்குறவங்க கண்டென்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது புரியும். இல்லைன்னா புரிதலோட இந்த ஷோவை பார்த்தீங்கன்னா புரியும். ஃபேவரட்டிசமாக பேசணும்னு நினச்சிங்கன்னா, பாருக்கு ஃபேவரட்டிசமாக அப்படின்னு கேட்டால் குறைஞ்சபட்ச நியாயத்துக்கு பாருக்காக பேசுகிறேன். நாளைக்கே பாரு பண்ணுற தப்பு, பாரு நிறைய இடத்துல தப்பு பண்ணிடுறேன், திருப்பி சொல்லிகிட்டே இருக்கேன். அவங்களோட நெகட்டிவிட்டி ஜாஸ்தி ஆகிறதுக்கு காரணம் அவங்க தேவையில்லாத நிறைய இடத்துல முந்திரி கொட்டை மாதிரி பேசுறது. இப்போ இன்னைக்கும் நேற்றுமே ஹோஸ்ட்டுக்கான விஷயங்கள்ல அவங்க வந்து பின்னாடி அந்த ஒழுங்கினமாக அந்த டிசிப்ளின் இல்லாமல் அந்த கை வச்சுட்டு பண்ணது, ஹோஸ்ட் கண்டிச்சதெல்லாம் கண்டிப்பாக அவங்களுக்கு தேவை. அதனால தான் அவங்க ஜெயிலுக்கு போனதுமே அவங்களுக்கு தேவைன்னு சொல்லியிருப்பேன். கமருதீனுக்குமே அவர் திட்டு வாங்கினது, இந்த 2 நாள் வாங்கின அடி தான் அவருக்கான கேமை புரிதலோடவும் அவரை இன்னும் அவர் மோல்டு பண்ணிக்கவும் அந்த கேமுக்கான விஷயங்களை அவர் வந்து ரியலைஸ் பண்ணி ஆடுறதுக்கான விஷயங்களை அடிச்சாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா கமருதீனும் பாருவும் பிபி டீமுக்கு தேவை. அப்போ கனியக்கா தேவை இல்லையானா கனியக்கா தேவை. எப்போ வரைக்கும் தேவைன்னா, இப்போ அந்த வீட்டில் சமைக்கிறதுக்கான ஆள் கனி மட்டும்தான் இருக்காங்க. சபரி கொஞ்சம் சமைக்கிறாரு, வினோத் அண்ணா சமைப்பார் நல்லா. ஆனால் அவங்களெல்லாம் இவங்க கிச்சன் டீம் பக்கமே போகிறதில்ல. கிச்சன் டீம் பாலிடிக்ஸ் அங்கே நடந்துட்டு இருக்கு. கனி, கேமி, சபரி, பிரவீன் அப்படின்ற இடத்துல